இன்றைய நற்செய்தியிலே இயேசு 4000 பேருக்கு மேல் தன் போதனைகளை கேட்க கூடியிருந்தவர்களுக்கு உணவளிக்கின்றார். இயேசுவின் இந்த புதுமைக்கு அடிப்படையாய் அமைந்தது அவரது பரிவுள்ளம். பரிவுள்ளம் கொண்டதால் பசியை தீர்க்க விரும்பினார். நாம் வாழும் சமுதாயத்திலே இத்தகைய பரிவுள்ளம் கொண்ட மனங்களை காண்பது அரிது. அவை மறைந்து அழிந்து கொண்டிருக்கின்றன. விளைவு போர்ச்சூழல், இயற்கை வளங்களை சுரண்டுதல், பழிவாங்க துடித்தல், நாடுகளுக்கு இடையே மோதல் என அடுக்கிக் கொண்டே போகலாம். தனி மனித வாழ்விலும் பரிவு என்னும் குணத்தை வாழ்வாக்குவது சற்று கடினமாகவே உள்ளது. அன்பார்ந்தவர்களே, பரிவுள்ளம் கொண்ட மனிதர்களாக நாம் வாழும் போது இயேசுவை போல் பிறரின் உணர்வுகளுக்கும் தேவைகளுக்கும் மதிப்பளித்து மனிதர்களை மனிதர்களாக மதித்து மாண்போடு நடத்துவோம்.